ரஜினின்னா சும்மாவா? அமெரிக்காவில் டிக்கெட் முன்பதிவில் மாஸ் காட்டும் கூலி எத்தனை கோடி வசூல் தெரியுமா? கூலி பட ரிலீஸுக்கு இன்னும் 16 நாட்கள் இருக்கும் நிலையில் அமெரிக்காவில் டிக்கெட் முன்பதிவில் சக்கை போட்டு கொண்டிருக்கிறது. கூலி படத்திற்கு அமெரிக்காவிலேயே இந்த அளவுக்கு வரவேற்பு என்றால் இந்தியாவில் சொல்லவா வேண்டும் என்கிறார்கள் ரசிகர்கள். தேவா என்னும் கேங்ஸ்டராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி படம் இன்னும் 16 நாட்களில், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகவிருக்கிறது. ரஜினியை நெகட்டிவ் கேரக்டரில் பார்த்து பல காலம் ஆகிவிட்டது என்பதால் கூலி படத்தை பார்க்க தலைவர் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பு ரசிகர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவில் கூலி படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. டிக்கெட் முன்பதிவில் இதுவரை 6 லட்சம் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருக்கிறது. அதாவது 5.23 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. கனடாவில் இன்னும் டிக்கெட் முன்பதிவு துவங்கவில்லை. அங்கும் டிக்கெட் முன்பதிவு துவங்கினால் வசூல் இன்னும் வேற லெவலுக்கு போகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் இருக்கும் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவிருக்கிறது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளது கூலி படத்தை தயாரித்திருக்கும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம். கூலி இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்திடமிருந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பது 3 விஷயம்தான். ஒன்று, அவர் வழக்கமாக சொல்லும் குட்டி கதை. கமல்ஹாசன் ரசிகனான லோகேஷ் கனகராஜை ஆடியோ லான்ச்சில் பார்த்துக்கிறேன் என்று சொன்னார் ரஜினி. அவர் என்ன சொல்வார் என்பதுதான் 2வது விஷயம். 3வது, சுயசரிதை குறித்த அப்டேட். ரஜினி சார் கூலி செட்டில் வைத்து தன் சுயசரிதையை எழுதி கொண்டிருந்தார் என்றார் லோகேஷ் கனகராஜ். என்ன லோகினா, உங்களின் பட விஷயம் மட்டும் கசியக்கூடாது என நினைக்கும் நீங்கள் தலைவர் விஷயத்தை கசிய விட்டுவிட்டீர்களே. பரவாயில்லை, நீங்கள் லீக் செய்த விஷயம் எங்களுக்கு குட் நியூஸ் ஆகும். அதனால் ரொம்ப நன்றி என்கிறார்கள் ரசிகர்கள். கூலி படம் தனியாக வரவில்லை. அதே நாளில்தான் ரித்திக் ரோஷனின் வார் 2 பாலிவுட் படமும் ரிலீஸ் ஆகிறது. ஆனால் வார் 2 வந்தாலும் கூலி படத்தின் வசூல் வேட்டையை நிறுத்த முடியாது என நம்பப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் முதல் முறையாக கூட்டணி சேர்ந்து உருவாகி இருக்கும் கூலி படம் ரிலீஸான அன்று மட்டும் 100 கோடி ரூபாய் வசூல் செய்யும் என பேசப்படுகிறது. கூலி படம் நல்லா இருக்குமா இல்லையா என யாரும் பேசவில்லை. அது 1000 கோடி ரூபாய் வசூல் செய்யுமா இல்லை அதையும் தாண்டி வசூலிக்குமா என்றுதான் பேசப்படுகிறது. 1000 கோடி ரூபாய் வசூலை மனதில் வைத்து படம் எடுக்கவில்லை என்கிறார் லோகேஷ் கனகராஜ். மேலும் 1000 கோடி ரூபாய் பிரஷரும் இல்லை என்கிறார். கூலிக்காக சமூக வலைதளங்களில் இருந்து ஒதுங்கி இருந்த லோகேஷ் கனகராஜ் தற்போது திரும்பி வந்துவிட்டார். இந்த நிலையில் கூலி படம் தொடர்பான நிகழ்ச்சிக்கு வந்த இடத்தில் ஒரு குழந்தை லோகேஷை பார்த்து லோகி மாமா ஐ லவ் யூ என்று சொன்னது. அதை கேட்ட லோகேஷோ அந்த செல்லத்தின் தலையில் கை வைத்து லவ் யூ டூ என சொல்லிவிட்டு சென்றது ரொம்ப கியூட்டாக இருந்தது. அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ தற்போது வெளியாகி வைரலாக பரவி வருகிறது.